அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நம்முடைய பூஜை அறையில் தெற்கு திசை நோக்கி சுவாமி படங்கள் வைக்கலாமா, தெற்கிலே வடக்கு திசை நோக்கி சுவாமி படங்கள் வைக்கலாமா, எந்த மாதிரியான சுவாமி படங்கள் வைக்க வேண்டும் போன்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். என்னுடைய பூஜை அறையை பார்க்குறவங்க பல பேர் இத்தனை பூஜை படங்கள் வைக்கலாமா, இத்தனை சிலைகள் வைக்கலாமா, வீட்டில் நிம்மதி இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது, நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக இருந்தோன்னு வைங்களேன், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நம்ம பிறரை பற்றி குறை சொல்வதற்காக எப்போவுமே தன்னுடைய மனசில் ஒரு வக்கரத்தை வெளிப்படுத்தணுன்னா என்ன பண்ணுறாங்க, நெகட்டிவாக சொல்லிடுறது. அதாவது என்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோக்கு கீழே கமெண்ட் போட்டு தன்னுடைய வைத்தறிச்சலை கொட்ட முடியாதவங்க, வக்கரத்தை கொட்ட முடியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வேறு ஏதாவது சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தேன்னா அங்கே போய் கொட்டி தீர்த்துடுறது. என்னமோ இவங்க பக்கத்தில் இருந்து எங்ககிட்ட எல்லாத்தையும் பார்க்குற மாதிரியும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுறது. நான் நல்லா இருக்கேங்க. நான் பார்த்திங்கன்னா தெற்கு திசையிலையும் படத்தை மாட்டியிருக்கேன், தெற்கு திசையை நோக்கியும் மாட்டியிருக்கேன், தெற்கு சுவர்லையும் படங்களை மாட்டியிருக்கேன், வடக்கு திசை பார்க்குற மாதிரி கிழக்கு திசை பார்க்குற மாதிரியும் மாட்டியிருக்கிறேன். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கேன். என்னுடைய எண்ணம் எப்போவுமே பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு அங்கே போனால் சாமியை கும்பிடணுன்ற ஒரு எண்ணம் வருது. அந்த சாமியை கும்பிடும்போது எனக்கு அந்த சாமி நல்லது செய்வார் அப்படின்ற நம்பிக்கை ஏற்படுது. அவர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். இது வரைக்கும் அந்த பகவான் ஒரு நல்ல நிலையில் தான் வச்சுருக்காரு. இனிமேலும் நல்லா இருப்பேன், இதை விட நல்லா இருப்பேன்றதை நான் சொல்லிக்கிறேன். சரி, தெற்கு திசையில் சுவாமி படங்கள் மாட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தெற்கு திசை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு குழப்பங்க. இந்த பித்ருக்கள் நம்முடைய முன்னோர்கள் படங்கள் மாற்றுறதுல ஏகப்பட்ட அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா தப்பாக தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் சரியா அப்படின்னு கேட்காதீங்க, நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, நம்முடைய முன்னோர் படங்களை வடக்கு சுவரில் மாட்டிட்டு, அதாவது அவர்கள் பார்க்குறது தெற்கு நோக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு, முற்றிலும் தவறு. எனக்கு ஆன்மீகம் அவ்வளவு தெரியும், இவ்வளவு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தவறான முறையில் சொல்லிடுறாங்க. அதாவது தென்புலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் இருக்கக்கூடிய இடத்தை, இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் உட்காந்துருக்கேன், வடக்கில் உட்காந்துருக்கேன், தெற்கை நோக்கி உட்காந்துருக்கேன். அப்போது அந்த பித்ருக்களுடைய லோகம் எங்கே இருக்குது, அது பார்த்திங்கன்னா தெற்கில் இருக்குது. அப்போ அவங்க அங்கே தான் இருக்கணும், அந்த படங்கள் அங்கே தான் இருக்கும். பித்ருக்கள் அங்கே இருக்காங்கன்னா அங்கே தான் இருக்கணும். அவர்களுடைய பார்வை தான் சிவபெருமான் இருக்கக்கூடிய வட திசையை நோக்கி இருக்க வேண்டும். இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தால் கூட எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ? நல்ல வீடியோ தான் பார்க்க மாட்டாங்களே யாருமே. சீக்கிரத்தில் சொல்லணும், சும்மா அரைச்சமாகவே அரைக்கணும் அப்படி இருக்கிறது தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஒன்றுமே இருக்காத விஷயம் ஆனால் பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம விஷயத்த சொல்கிறோம்ல, அது பிடிக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இப்படி பேசுகிறதும் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்காக நான் என்னுடைய கொள்கையை மாற்றிக்க முடியாது இல்லையா? நானாக தான் இருக்கணும்னு விரும்புகிறேன். எப்போ நான் அடுத்தவர்களுக்காக இதை செய்யணும் அதை செய்யணும்னு மாறுறேனோ அப்போ அவங்களாம் மாறிடுறேன். நான் என்னுடைய சுய தன்மையை நான் இழந்து விடுகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது சொல்லிட்டேன். சரி, அது தெரியலன்னா திரும்ப கேளுங்க, நான் உங்களுக்கு அது இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போது பூஜை அறைக்கு வருவோங்க. இந்த பூஜை அறையில் தெற்கு சுவரில் மாட்டி வடக்கு திசையை நோக்கி இருக்கின்ற மாதிரி, அதான் நீங்களே சொல்கிறீங்க உங்கள் வாயால், தெற்கு திசையில் பித்ருக்கள் படம் மாட்டணும் அப்படின்னு, வடக்கு திசையை அவர்கள் நோக்கி அவர்கள் பார்வை இருக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் மாட்டியிருக்கீங்களே, இது தவறு இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் கேட்குறது கரெக்டு தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் குழப்பம் ஏற்பட்டு வேண்டாண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் ஒரு யூடியூபையே விட்டு போயிடுவீங்க போல இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். இது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம பொதுவாக இப்போ ஒரு ஹால் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த ஹால் இருந்ததுன்னா அதில் தனியாக பூஜை அறை இல்லை
இல்லை பூஜைக்கான கப்போர்டு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து தெற்கு சுவரில் சுவாமி படங்களை மாட்டக்கூடாது. ஆனால் தனியாக என்னை போல பூஜை அறை வைத்திருப்பவர்கள், இல்லை பூஜாக்குன்னு சின்ன செல்ஃப் கப்போர்டு வாங்கி வச்சுருந்தா கூட, இல்லை பூஜா கப்போர்டு பெருசாக இருந்தால் கூட அதில் நீங்கள் தெற்கில் சுவாமி படங்களை மாட்டலாம். பூஜை அறை தனியாக இருக்கும் பட்சத்தில் சுவாமி படங்களை நீங்கள் தெற்கில் மாட்டலாம். அவர்கள் சுவாமி படங்கள் வந்து அவர்களுடைய சுவாமியுடைய கண்கள் வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கலாம், தவறு கிடையாது. அதே போல் வடக்கு சுவரில் சுவாமி படங்களை மாட்டி சுவாமி கண்கள் வந்து தெற்கு திசையை நோக்கி கூட இருக்கலாம், தவறு கிடையாது. தனியாக பூஜை அறை இருக்கும் பட்சத்தில், தனியாக பூஜை கப்போர்டு இருக்கும் பட்சத்தில், செல்ஃப் எல்லாம் இருக்கும் பட்சத்தில், அதாவது நம்ம அது ஒரு கட்டிட்டோன்னு வைங்களேன், இப்படி தடுப்பு மாதிரி கட்டிட்டோன்னு வைங்களேன், தாராளமாக வைத்து கொள்ளலாம். இது என்னங்க உங்கள் கருத்தாக நீங்கள் மாட்டியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நான் பார்த்திங்கன்னா பல இடங்களுக்கு போகிறது வழக்கம் இல்லையா, கச்சேரிக்கு போகிறது வழக்கம், நிறைய பேர் வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறது வழக்கம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வயதான பிராமணன், கிட்டத்தட்ட 92 வயது பழுத்த பிராமணாள் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க என்ன போல தான் ஒரு செல்ஃப் தான் வச்சுருக்காங்க. அவங்க பெரிய ஷெல்ஃபு, மரத்தால் செஞ்சது. பூஜை அறையில் ஷெல்ஃப், ஒரு ஹாலில் ஷெல்ஃப் பெருசாக வச்சுருக்காங்க. அதில் தெற்கு வடக்கு கிழக்கு எல்லா இடத்துலையும் பூஜை படங்கள் என்ன மாதிரி வச்சுருந்தாங்க. நான் வேணும்னே அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏன்னா எனக்கும் இதை மற்றவங்க குழப்பறதுல இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற எண்ணம் வரும் இல்லையா. ஆனால் அந்த மாதிரி சஞ்சலத்துக்கெல்லாம் நான் வாய்ப்பே கொடுக்கறதில்ல. தெளிவாக படிச்சுப்பேன். நான் ரிசர்ச் டாபிக் தான் நான் எல்லாம் படிப்பேன். சும்மா ஏனோ தானோன்னு எல்லாம் சொல்கிறது கிடையாது. பல ரிசர்ச் பண்ணுவேன் நான். இப்படி செஞ்சால் சரியாக இருக்குமா, வாஸ்துப்படி இது கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம். அப்போ என்னென்னா அவங்கக்கிட்ட வேணுன்னு கேட்டேன், நீங்கள் வந்து இப்படி தெற்கில் எல்லாம் மாட்டியிருக்கீங்களே சுவாமி படங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் மாட்டினா என்ன தப்பு, மாட்டலாமே, யார் சொன்னது மாட்டக்கூடாதுன்னு. இந்த வடக்குலையும் மாட்டலாம், தெற்குலையும் மாட்டலாம், கிழக்குலையும் மாட்டலாம், மேற்குலையும் மாட்டலாம், எங்கே வேணால் மாட்டிக்கலாம் நம்ம சுவாமி படங்களை. நமக்கு தனியாக பூஜை அறை இருக்கும் பொழுதும் தனியாக இது பூஜா ஷெல்ஃப் இருக்கும்போதும் நம்ம இப்படி மாட்டுறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நம்ம செஞ்சது கரெக்ட் தான். என் வீட்டுக்கார் சொல்லுவாருங்க, நீ அதெல்லாம் யோசிக்காத, சுவாமி எங்கும் நிறைந்திருக்கின்றார் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லும்போது, அதுக்கே நீ அப்படி பார்க்குற இப்படி பார்க்குற, உனக்கு சரின்னு படுறது நமக்கு சரின்னு படுறது செய்யுமா அப்படிம்பாரு. அவர் எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக பேசுவார். அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த பெரியவர்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே நான் அந்த பூஜை அறையில், இது சமீபமாக கேட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி. அவர் சொன்னார், தாராளமாக வைக்கலாமா, இதில் என்ன சந்தேகம், நமக்கு பூஜை அறை தனியாக இருக்கும் பொழுது, செல்ஃப் தனியாக இருக்கும் பொழுது தெற்குலையும் வைக்கலாம், கிழக்குலையும் வைக்கலாம், மேற்குலையும் வைக்கலாம், வடக்குலையும் வைக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவங்க ரொம்ப வயசானவங்க, நல்ல பூஜை புனஸ்காரத்தில் ரொம்ப அதிகம் நல்லா தெரியும். நம்ம எல்லாம் என்னமோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோங்க. நானும் கூட சொல்கிறேன், நான்லாம் சும்மா யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேங்க. ஆனால் முறைப்படி நியமன நிஷ்டைப்படி பூஜை தெரிஞ்சவங்க அத்தனை திருப்புகழாகட்டும், திருவாச்சகமாகட்டும், ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் கரைச்சி குடிச்சு எத்தனையோ பேர் வந்து வீட்டில் இந்த துறைக்கு இந்த யூடியூப்க்கு வராமல் உட்காந்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அதனால் நம்ம கற்றது எப்போவுமே கைமண் அளவு கூட இல்லை, இத்தினூண்டு தான் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து ஒன்றுமே இன்னும் சாதிக்கலையே, நிறையா கற்றுக்கணும்னு தினமுமே நினச்சிட்டு இருப்பேன். அதனால் நம்ம எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், நம்மளும் கொஞ்சம் வந்து தேடணும். தேடல் அப்படின்னு இருக்கும்போது நல்ல விடை கிடைக்கும். நமக்கு நாமே குருவாக இருக்கலாம். அதனால் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் நீங்கள் தெற்கு சுவரில் கூட சுவாமி படங்களை மாட்டலாம். தனி பூஜை அறை இருக்கும் பொழுது, தனி செல்ஃப் இருக்கும் பொழுது. இப்போ உங்களுக்கு தெளிவாயிடுச்சா? சரி, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன பதிவு வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போது நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தினரால் நான் நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப். அதாவது நானே என் கணவர் பிள்ளைங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போது சுவாமி படங்கள் எல்லாம் நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சைஸ் வாரியாக நம்ம விஹா ஆன்லைனில் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. சிலைகள் கூட சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இந்த சிலையை பற்றி சொல்லும்போது சிலை பற்றி வீடியோ ஒன்று கொடுக்கணும்னு தோணுது. சும்மா கட்டை விரல் அளவு தான் வைக்கணும், இத்தனை ஜான் தான் வைக்கணும், அத்தனை இன்ச்சு தான் வைக்கணும் அப்படின்னு சிலரெல்லாம் சொல்லியிருப்பாங்க.
அது வந்து தவறா சரியா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவை நான் உங்களுக்கு தர்றேன். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றியே இன்னும் சில செய்திகள் சொல்கிறேன். எங்களுடைய பொருள்கள் அனைத்துமே எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் மற்றும் எங்களுடைய விஹா கடையில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும் வேறு எந்த கடைகள்லையும் எங்களுடைய பெயரை பயன்படுத்தி எங்களுடைய விஹா பெயரை பயன்படுத்தி அல்லது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்தி பொருள்கள் விற்பனைக்கு கொடுத்தாங்கன்னா அது டூப்ளிகேட். நீங்கள் பொருள்கள் வாங்கி ஏமாற வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எங்களோட இது பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கினவங்க அத்தனை பேருமே ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. ஒரு சின்ன இலை கொடுத்தா கூட ஊசி கொடுத்தா கூட அதுவும் சிறப்பான முறையில் தேர்ந்தெடுத்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நல்ல பேர் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் டூப்ளிகேட்டாக கொடுத்து எங்கள் பேரையும் கெடுற மாதிரி ஆகும். அதே போல் நீங்களும் ஏமாறுவீங்க. இப்போ எங்ககிட்ட இருக்கிற சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ 100% ஆர்கானிக். அதே போல் எங்ககிட்ட இருக்கக்கூடிய அரிசி வகைகள் மளிகை பொருள்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா கலப்படம், அதாவது பூச்சி மருந்து அடிக்காத பொருள்களாக எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சிலைகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைன்ற பொருளை எங்கள் வெப்சைட்டில் பாருங்கள், வாங்கிக்கோங்க. எங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் வாங்குங்க, பாருங்கள், எங்கள் கடைக்கு வாங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.